அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். 2025 டிசம்பர் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட போகிற இந்த மாதத்திலே நாம் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். இயேசு பிறப்பை குறித்து. அல்லேலூயா. மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லது அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. முழு உலகத்தில் ஒரு ஸ்திரீ தான் ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்து பெற்றெடுக்கிறார். குமாரனையோ குமார்த்தியோ ஒரு ஸ்திரீ. எல்லா ஸ்திரீகளும் பிள்ளையை பெற்றாங்க. அந்த பிள்ளைக்கு பேர் ஆதாம் என்று பெயரிட்டார்கள். எப்படி? எல்லா ஸ்திரீகளும் பிள்ளை பெற்றாங்கம்மா. அந்த பிள்ளைக்கு பேர் என்னன்னு வச்சாங்க? ஆதாம்னு பேர் வச்சாங்க. ஆனால் அந்த மரியாள் ஒரு சிறிய ஒரு குமாரனை பெற்றா. இவருக்கு இயேசுன்னு பேரிட சொல்கிறாங்க. என்னது? இயேசுன்னு பேரிட சொல்கிறாங்க. இப்போ என் பேர் துளசிராம. என்னுடைய மூல பேர் என்ன தெரியுமா? ஆதாம். என்னுடைய மூல பேர் என்னது? ஆதி பேர். என்னுடைய பேர் வந்து நான் மண்ணிலே உண்டாகி தேவடைய சாயலின்படி தேவடைய ஆதாமை என்ன உண்டாக்கினாரு? ஏதேன் தோட்டத்தில் தேவன் தம்முடைய தேவனாய் கர்த்தர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக இல்லை அவனை ஜீவ சுவாசத்தை ஊதி. அப்படி தான் நான் உண்டானேன் ஏதேன் தோட்டத்தில். ஆதாம் ஏவாள் வழியாக நான் வரேன். அப்போது ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்து எல்லா ஸ்திரீகளையும் குமாரனை பிறக்கும்போது ஆதாம் என்று பெயரிட்டார்கள். ஏன்னா ஆதாமுக்கு தான் பிறக்கிறாங்க. அதில் கந்தசாமி, முனியசாமி, வெங்கட்சாமி, ராமு, பேட்டர், ஜான்சன், தினச, மும்தாஜி, முமாரக்கு, அபாரக்கு, ராம், ராபர்ட், ராகிமே, என்னென்னோ பேர். அவங்கெல்லாம் யார்? ஆதாமுக்குள்ளே பெறாங்க. புரியுதாம்மா? ஆனால் இங்கே இந்த மரியாள் பெற்ற இந்த கூட குமாரனுக்கு மட்டும் இயேசுன்னு பேர் வைக்கிறாங்க. தனியாக பேர். இந்த பேர் உலகத்தில் அத்தனை கோடி பேருக்கும் எல்லாம் என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தாள். அப்போது எல்லா தாய்மார்களும் பேர் வைக்கிறாங்க. அது பேர் பல பேராக இருக்கலாம். சைனாக்காரன் ஒரு பேர் வைக்கிறான், அமெரிக்காக்காரன் ஒரு பேர் வைக்கிறான், பாகிஸ்தான்காரன் ஒரு பேர் வைக்கிறான், இந்தோனேஷியாக்காரன் ஒரு பேர் வைக்கிறான், தமிழ்நாட்டுக்காரன் ஒரு பேர் வைக்கிறான், கேரளாக்காரன். எல்லா பேரும் ஒரு பேரில் வருது. அப்போ எல்லா ஸ்திரீகளும் பிள்ளை வைக்கும்போது ஆதாம் என்று பேர் வைக்கிறாங்க. அந்த ஆதாமுக்குள்ளே பல ஜாதிகள் வருது, பல பேர் வருது. ஆனால் இந்த இதில் மட்டும் மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனத்தில் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். படி, இங்கிலீஷில் சொல்லிப்படி. Matthew 1st chapter 21st verse. And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. Call Jesus. அப்போ இந்த மரியாள் மாத்திரம்தான் தன்னுடைய கர்ப்ப குமாரனுக்கு இயேசுன்னு பேர் வச்சா. அப்போ உலகத்தில் அத்தனை ஸ்திரீகளும் பிள்ளை பெறும்போது என்னான்னு பேர் வைக்கிறாங்க? ஆதாம்னு பேர் வைக்கிறாங்க. மண்ணினாலே உண்டானவன். ஆதாம் மண்ணினாலே உண்டானவன். அப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் ஆதாமுக்குள்ள பேர் வைக்கிற ஆதாம்னு பேர். இந்த இயேசு மட்டும்தான், இந்த மரியாள் மட்டும்தான், கன்னி மரியாள் இயேசுன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த இயேசுக்கு என்ன பேரா?
அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்போர் என்றான். யாரு? தேவதூதன் சொல்றான். அப்போ ஆதாம் என்கிற பேர் வச்சாக்க அவன் என்ன பண்ணுவான்? பாவங்களை நீக்க மாட்டான். அவன் பாவத்திலே பிறந்து வந்துக்கிறான். தேவ நீதி நீக்கி ரட்சிக்க மாட்டான், பச்சித்துருவான். ஆதாமின் சிந்தை மரணம். அப்போ உலகத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த அந்நாள் இருந்து முதல் பிள்ளை யாரு? காயின்னு ஆபேலு. எல்லாம் ஆதாமுக்கு பிறந்தவங்க. யாருமே பாவத்தை நீக்கி ரட்சிக்க மாட்டாங்க. இயேசு ஒருத்தர் தான் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களில் பாவங்களையே நீக்கி ரட்சித்துவார். இயேசுன்னு பேர் வச்சாங்க. இயேசுன்னா யாரு? ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையின் நன்மை தீயும் அறியத்தக்க கனியில பிறந்தவங்க. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். இயேசு ஒரு ஜீவன், ஜீவ சர்வ ஜீவரத்தம். அப்படிதான் பிறந்து வந்துக்கிறாரு. அதனால் இவர் பாவங்களை நீக்கியே ரட்சித்துடுவார் ஜனங்களை. அப்போ ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அப்போ கிறிஸ்து எனக்குள்ளே பிறக்கணும். புரியுதா? புரியலையா? எப்படி பிறப்பார் கிறிஸ்து? ஆதாம் பிறந்தாரு. எங்கள் அப்பா ராமு, எங்கள் அம்மா ராணி. வயிற்றுல துளசி ராமன் பிறந்தேன் நான் ஆதாமுக்குள்ள. இப்போ கிறிஸ்துக்குள்ள எப்படி நான் பிறக்கிறது? கிறிஸ்துக்குள்ள எப்படி பிறக்க முடியும்? இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து எனக்குள்ளே எப்படி பிறக்க முடியும்? ஆதாம் பிறந்துட்டாரு ராமப்பா ராணியம்மா மூலமாக. இப்போ இயேசு எனக்குள்ளே எப்படி பிறப்பார்? லூக்கா 1ஆம் அதிகாரம் 30-31. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:30 படி. Luke 1st chapter 30th verse. Then the angel said to her, Do not be afraid, Mary, for you have found favor with God. அடுத்த வசனம். And behold, you will conceive in your womb and bring forth a son, and shall call his name Jesus. இங்க பாரு, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இப்போ இந்த மரியாள்ன்ற இடத்துல உன் பேர் வைக்கணும். மெர்சி, உன் பேர் என்னது? மெர்சி. தேவதூதன் மெர்சியை நோக்கி, மெர்சியே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்போ கிருபை பெற்றுட்டலாம். இந்த மரியாளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்புறம் 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். மரியாள் கன்னி பெண்ணாகிறா. அவ சொல்றா, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்போ பரிசுத்தாவி அவள் மேல் நிழலிடும். பாரு, கிருபை, தேவனுடைய கிருபை உன் மேல் இருந்துச்சுன்னா பரிசுத்தாவி மேல் நிழலிடுமா? கிருபை உள்ளவளா இயேசு யாரு? அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் தான் இயேசு. இயேசு யாருமா? கிருபையும், இயேசு கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அப்போ மரியாளு இயேசு பெக்கத்துக்கு முன்னால் இயேசு போல கிருபை உள்ளவளா இருந்துக்கிறா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா வரா பழைய ஏற்பாட்டில்.
புரியுதா இல்லையா? தேவனுடைய அந்த தன்மை மரியாளுக்குள்ளே இருந்துக்குது. ஆனால் ஆதாம்குள்ளே தான் இவனும் பிறந்து வரா. ஆனால் தேவனுடைய அந்த சுபாவம், அந்த கிருபை, அந்த தகுதியெல்லாம் காண்பிக்கிற அந்த தயவு, அதை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்ததுனால பரிசுத்த ஆவி அவள் மேல் நேரிடுது. புரியுதா இல்லையம்மா? இப்போ உன் மேலே பரிசுத்த ஆவி வரணும்னா என்ன பண்ண? நீ கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இப்போ பரிசுத்த ஆவி மேல் நேரிடாதா? கிருபை உள்ளவளா இருந்தாக்கா என்ன கிருபை? தேவ கிருபை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ உன் மேலே பரிசுத்தாவி நேரிடணும்னாக்கா நீ கிருபை உள்ளவளாக மாறணும், சத்தியம் உள்ளவளாக மாறணும். இயேசு தான் சத்தியம், இயேசு தான் கிருபை. அந்த இயேசு ஜீவ விச்சத்திங்க. நீ அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை எங்க பாரு, மரியாள் தேவனுக்கும் முழு உலகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பரிசுத்த வாட்டியாக இருந்துக்கிறா. கன்னிப்பெண். அந்த காலத்தில் எத்தனையோ கன்னி பெண்கள் மேய்ச்சியா என் வயிற்றில் பிறப்பாரான்னு காத்திருந்தாங்களாம். அதில் இந்த மரியாள் என்பவள் கிருபை பெற்றவள். தேவதூதன் வந்து சந்திக்கிறான். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் அவனை தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லிக்கிறார் இயேசு. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார் அந்த மரியா. ஆனால் தான் தேவதூதனை வந்து அவளை சந்தித்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அப்போ நீ என்ன பண்ண? புதிய ஏற்பாட்டில் அவள் சரீரத்தின்படி இயேசுவை பெற்றெடுத்தா. சரீரத்தில் நீ ஆவியின்படி கிறிஸ்து உனக்குள்ளே உருவாகணுன்னாக்கா நீ கிருபை உள்ளவளாக மாறணும். புரியலையாமா? கிருபை உள்ளவள் படி லூக்கா 1:34-35. Luke 1st chapter 34th verse and 35th verse. Then Mary said to the angel, How can this be, since I do not know a man? And the angel answered and said to her, The Holy Spirit will come upon you, and the power of the highest will overshadow you. Therefore also that Holy One who is to be born will be called the Son of God. Son of Man. தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன் மேல் வரும். இங்க பாரு, இப்போ கூட உன் மேல பரிசுத்த ஆவினா நீ கிருபை உள்ளவளா இருக்கணும். ஆமா, கிருபை உள்ளவளா இருந்தேன்னா உன் மேல பரிசுத்த ஆவி கிறிஸ்து உனக்குள்ள வெளிப்படுவார். கிறிஸ்துக்குள்ள என்ன நடக்குது? தேவ நீதி டு உழித்து இதுலெல்லாம் வெளிப்படும். சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், ஜீவன் எல்லாமே இருக்குது. கிறிஸ்து யாருமா? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமென்ற வாக்கு தத்தத்தெல்லாம் பெற்றெடுக்கிறா மரியாள். அந்த கிருபை, அந்த கிருபையில தேவ நீதிட்டு உழித்தெய்தல், அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஊத்தினாக்கா பரிசுத்தாவி அவரு தேவ நீதிட்டு உழித்தெய்தல் அது உன் வாழ்க்கையில வெளிப்படும். இப்போ ஆதாம் எப்படி பெற்றெடுக்கிறாங்க? ஆதாம் பெற்றெடுக்கிறவள் யார்? ஏவாள். கிருபை உள்ளவ கிடையாதவா. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசித்து கிருபையை ஏந்தட்டா. தேவ கிருபை ஏந்தவள். அதனால எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவள் இயேசுவை பெற்றெடுக்க மாட்டா. ஆதாம தான் பெற்றெடுப்பா. நன்மத்தையும் காரியத்தை தான் பெற்றெடுப்பா. பாவத்தையும் மரணத்தையும் பெற்றெடுப்பா. யாரு? ஏவாள். ஏன்னா கிருபை இல்லைங்க. ஆனால் அந்த மரியாள் கிருபை உள்ளவளா இருந்துக்கிறா. தேவ நீதிட்டு உழித்ததில் தேவன் தனக்கு சொல்றதெல்லாம் புரியுதப்பா. அப்போ ஒரு பெண்ணு ஆதாம் ஏவாள் வழியாக வர ஒரு மரியாள் அந்த தேவ நீதிட்டு உழித்ததில் தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுக்குற ஒரு பெண்ணாக இருந்துக்கிறா. ஆனால் தான் கிருபை பெற்றவளே வாழ்கன்னு தேவதூதன் வந்து வாழ்த்துறான். அப்போ நீயும் தேவ நீதிட்டு உழித்ததில் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு எழுதினா இன்றைக்கும் தேவதூதன் உன்னை கிருபை பெற்றவளே வாழ்க. பரிசுத்தாவி உன் மேல் நெய்ல கிறிஸ்து உன் மூலமாக வெளிப்படுவார். ஜீவரத்தை வெளிப்படும். நீ உலகத்துக்கு ஒளியாக இருப்ப, பூமிக்கு உப்பாக இருப்ப. இப்போ மரியாள் யாராயிட்டா? உலகத்துக்கே ஒளி ஆயிட்டாலா? இல்லை, உலகத்தையே கிறிஸ்துவ குத்துட்டா மரியாள். கன்னி மரியாள். அந்த கிறிஸ்துவ நானே வழியும் சத்தியமா ஜீவரத்தமாக இருக்கிறாரு. அதில் இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அப்போது தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ விஷயத்தை கனி. இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவ விஷயம். ஆதாம் வந்து நண்பத்தையும் அறிய, ஆதாம் ஏவாள் நண்பத்தையும் அறியத்தக்க கனி.
பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தனக்குள்ள ஆதாமின் பாவ பிள்ளை தான் பேர். ஆதாம் அவன் பேர். பாவத்தின் சம்பளம் மரணம். பெத்தல இல்லையா? அதில் சுய நீதி அநீதி துஷ்டன். அவன் பேர் என்ன? துஷ்டனை பெத்தாரி. அவன் பேர் என்ன? சாரால். இம்சவேல் அவன் துஷ்டனாக இருப்பான் சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி ஆதாமின் சிந்தை மரணம். இப்போது ஆதாமுக்குள்ளே பிறகுனா நீ சாதாரணமாக இருந்தால் போதும், நார்மலாக இருந்தால் போதும். நார்மலாகவே இருந்தால் ஆதாமுக்குள்ளே பேத்தினாக்கா அது கிறிஸ்துவாக இருக்காது. ஆதாம் பிள்ளை ஆதாம் தான் பாவத்தில் தான் நீ பிறக்கும்போது அப்படி தான் பிறக்கணும். இப்போ கிறிஸ்துவ மூலமாக பண்ண நீ தேவி நீதிட்டு உயிர்த்ததில் வரணும். நீ கிருபை உள்ளவளாக மாறணும். அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளணும். ஜோயே ஜீவனுக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக ஒரு ஆள் பாய்க்கூடாம முட்டினாக்கா அசுத்தாய் உன்னை விட்டு போயிட்டு பசுத்தாய் உண்மையில் நேலிருந்து உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்த தேவடைய குமாரன் எனப்படும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. அப்போது அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே. புருஷனை அறியாமல் எப்படியா புள்ள பிறக்கும்? நீ தேவி நீதிட்டு உழிதல் கிறிஸ்து ஜீவ சொல்ற ஜீவரத்தம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தினாக்கா பரிசுத்தாவி அளவில்லாமல் உண்மையில் அசைவாடி 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 கிறிஸ்துவே உருவாயிட்டான் அந்த மரியாளுக்குள்ள. அதற்கு மரியா தேவதூதன் இது எப்படியாகும்? புருஷனை அறியனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பெருத்தரமாக பரிசுத்தாவி உண்மையில் நேலிடும். பரிசுத்தாவி எப்போ நேலிடும்? ஆதாம் இருந்தால் அசுத்தாவி நேலிடுமா? நன்மத்தையும் அறியத்தக்க தேவன் தனக்குள்ள அசுத்தாவி நேர். அசுத்தாவி பிள்ளை தான் பார்க்குது. என் தாய் என்னை பாவத்தில் இப்போ ராமப்பா ராணி அம்மாவும் எங்கள் அப்பா ஒரு அசுத்தாவி நன்மத்தையமை, எங்கள் அம்மா ஒரு நன்மத்தையமை, 2 பேர் சேர்ந்து என்னை அசுத்தாவியில் தான் எனக்குள்ள அசுத்தாவினா பாவத்தின் சம்பளம் மாறினான். இப்போ மரியாள் தேவி நீதிட்டு உழித்ததில் தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாவி அசைவாடி தேவகுமாரன் பெற்றுட்டான், ஜீவகுமாரன். அல்லேலூயா. இப்போ உலகத்து எல்லா தாய் தப்புமார் எப்படி வரும்? ஆதாம் ஏவாள் வழியா நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தாக்கா அசுத்தாவிலே கருத்தரிச்சு பாவத்திலே சுய நீதி அநீதி கண்களிச்சமா ஜீவ பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறகுது. அதுதான் அசுத்தாவிலே கருப்புதல். இப்போ மரியாளுக்குள்ள தேவி நீதிட்டு உழித்தேதல். ஏன் சொன்ன நானே உழித்தேதலும் ஜீவனுள்ள பிள்ளை பெக்கிறா. அதுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். நீ அப்போதான் கிருபை பெற்றவளே வாழ்க. தேவதூதன் உன்னை வாழ்த்துவான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இவ கிருபை உள்ளவளா இருந்துக்கிறா. தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்போ தேவனிடத்தில் கிருபை பண்ணனாக்கா தேவன் தனக்கு ஆதாம் தேவனா யார்? நானே வழியும் சத்தியமும் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமார் ஜீவன் மார்க்கனா மாறணும். நீ நன்மை தீமை அறியத்தக்க கனி நன்மார்க்கு துன்மார்க்க நல்லவ கெட்டவா அசுத்தாயில் தான் கருத்து ஆதாமா பெற்று போடுற பாவத்தின் பிள்ளை. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிள்ளை பெற்று பிள்ளையால ஒரே கஷ்டம். அது ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானசான திருவந்து கிறிஸ்துவ தேவன் அப்புறம் பசுத்தாயில் கருத்து ஜீவன தேவனுடைய ஆலயமாக மாறுது. அப்புறம் இப்போ அந்த மாதிரி மரியாதை கிருபை பெற்றவளே வாழ்க, நீ தேவனிடத்து கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ ஒரு இயேசு சரீரத்தில் மரியாள் பெற்றது கிருபை பெற்றவளாக இருந்துக்கிறா. தேவி நீதி தூயத்தில் பரிசுத்த வாட்டி பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு போல இருந்துக்கிறா பாரு. அதனால தான் இயேசு பெற்றெடுத்தா. நன்மத்தை மரியத்தக்கோளா இருந்தாலும் எங்கள் அம்மா மாதிரி ராணி அம்மா மாதிரி உலகத்து எல்லா அம்மா அப்பா மாதிரி நன்மத்தை பிள்ளை தான் பெற்றிருப்பா. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற பிள்ளைகள் தான் பிறகு அடுத்து இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆகிக்கலாம். அப்போ கிறிஸ்து அந்த ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை பெற்றா பசுத்தாவி அசைவாடி அந்த பிள்ளையை ஜீவனுள்ள பிள்ளையாக மாற்றிடலாம். அதான் இயேசு மத்திய மார்க் லூக்கா மூவி தான். அவர் ஒரு கர்ப்பம். இயேசு மரியாள் மாதிரி எல்லாரும் என்ன பண்ண கிறிஸ்துவ நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. இப்போ லேகியோன் பிசாசு 2000 பிசாசு யாரும் ஒரு அம்மா பெற்றுட்டாங்க நன்மத்தியமையில் 2000 அசுத்தாவி. இயேசு போய் என்ன பண்ணிட்டாரு? அவன் பேர் சொல்லி ஜீவஸ்வர தேவனுக்கு ஆதாம் அசுத்தாவி பசுத்தாவி சொத்த புத்தி அறிந்தான் தேவனுடைய குமாரனை மாற்றிட்டார் பத்தியா. அப்புறம் அவன் தக்கப்பள்ளி போய் ஊழியக்காரனாக்குறார். இப்போ இயேசு எல்லாரும் இயேசு
ஆதாம் வந்து ஆதாமின் பிள்ளையை பெற்று போட்ட மாதிரி இயேசு கடைசி ஆதாம் வந்து ஜீவனுள்ள தேவடைய ஆலயமா தேவடைய பிள்ளைகளை பெற்கிறார். கிறிஸ்து சிலுவையில் நம்ம பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவரசம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வந்து பாவட்டும் மன்னத்தை நீக்கிட்டு அசுத்தாய் பசுத்தாயில் கர்ப்பத்து திருச்சப்பை ஃபுல்லாக அபிஷேகம் பெற்றுக்கிட்டே. பசுத்தாயின் அபிஷேகம் ஏசு ஏற்றுக்கிட்டியா? ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டியா? இப்போ பசுத்தாயின் அபிஷேகம் வருதா இல்லையா? பசுத்தாவியின் மேல் நேரிடும். ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்து விட்டாய். இதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, கையை தட்டு ஹல்லேலூயா. அதனால் கிறிஸ்து உனக்குள்ளே பிறக்கணும். அதுதான் கிறிஸ்மஸ்ஸு. ஒரு மரியாள் ஒரு இயேசுவை சரீரத்தில் பெற்றெடுத்தா. அந்த இயேசு உலகம் ஃபுல்லாக போய் பிதாவே இவர்கள் மன்னியும் எடுத்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை நீக்கிட்டு தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுத்து முழு உலகத்தை என்ன பண்ணார்? எல்லோரும் தேவடைய பிள்ளைகளாக மாத்துறார். மத்திய மார்க் லூக்கா மீது அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கினார். அசுத்தாவிலிருந்து விடுதலை. ஆதாமுக்குள்ளேனா அது பாவ சாபம் அக்கிரம் அநியம் சுயநீதி கூட்டுத்தனம் செவிட்டுக்காது வியாதிகள் வறுமைகள் தடுத்து அசுத்தாவில் பிறந்த பிள்ளை அப்படி தான் இருக்கும். கங்கில் நிச்சயம் மாஞ்சியம் சுயநீதி அநீதி பாவ சாபமான தத்து பாதாளத்தின் பிள்ளையாக இருக்கும். ஏசு என்ன பண்ணுறாரு? மத்திய மார்க் உங்க எங்கும் சுற்றி பிசாசின் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான். அல்லேலூயா. தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா. அதனால் கிறிஸ்துக்குள்ள வர்றதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் உங்கள் சபிக்குள் ஆஸ்வதிகள் பகைக்குள் நன்மை செய்யுங்கள் சத்துருக்களில் துன்பப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாம் முழு உலகத்து கூட ஒரு ஆள் பாய் கூடாம அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து பசுத்தாய் நேர்ந்து கிறிஸ்து வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம். கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்குது? வெத்து கிறிஸ்துவா தேவி நீதி உயிர்த்தில் ஆசுவாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் இயேசுக்கு சுலாமன்ற வாக்கு தத்துவம். பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி மரணத்துக்கு பரி உயிர்த்தில் தரித்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம் சாபத்துக்கு போய் வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதமான வாக்குத்த தேவி நீதி துவித்தல் கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்தெல்லாம் உனக்குள்ளே பிறக்கும். அதான் கிறிஸ்மஸ். கடைசியா கலாத்தியரில் கலாத்தியர் 4:19 பவுல் சொல்கிறார் பாரு, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன்றார். கலாத்தியில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? நியாயப்பிரமாணம் சுய நீதி நன்மத்தை மாதிரியே தக்கவங்க புறஜாதிங்க கலாத்திய ஜனங்க அவங்களுக்குள்ள என்ன உருவாகணுமா? கிறிஸ்து உருவாகணும். ஜீவ விச்சத்துக்கு நீ நன்மத்தை மாதிரியே தக்க கண்ணிலிருந்து விடுதலையாகி ஜீவ விச்சத்துக்கு நீ ஜோய உருவாகணும். அவர்கள் ஜீவ வார்த்தை தேவி நீதி தூயத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுறான் அந்த பவுல். பாரு மனுஷன் கர்ப்பவேதனைப்பட்டு பாவத்தை மரணத்தை வியாதி கசப்பு பார்க்க வைராய்க்கும் கெட்ட காரியம் செய்யலாம் பாரு. எங்கள் அம்மா வழி எப்படிம்மா ஒவ்வொரு தாய் எப்படி கர்ப்பவேதனைப்பட்டு பிறக்கிறாங்க. என்னத்தை பிறக்கிறாங்க? பாவத்தின் சம்பளம் மரணத்தின் பிள்ளையை பிறக்கிறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறகு கர்ப்பவேதனைப்படுறான் அந்த பவுல். கலாத்திய விசுவாசிகளுக்கு கர்ப்பவேதனை என்னம்மா? கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உறுதியாக நிற்கிறது. குடும்ப பாவட்டுமான அசுத்தாய் பசுத்தாய் இறங்குது. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அல்லேலூயா. கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு கர்ப்பவேதனைப்படு, நல்ல கர்ப்பவேதனைப்படு. பகைக்கிறதுக்கும் சபிக்கிறதுக்கும் நிந்திக்கிறதுக்கும் கவலை பயம் வெறுப்பு காசு இது ஒரு கர்ப்பவேதனை. அது தேவன் தனக்கு உலக அசுத்தாவியாக பெறுது பிசாசு பெரு பாவம் சாபம் மன தரித்திரம் தான் கிரேசி. இவன் சொல்லலாம் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். அப்போ இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பேதுரு சொல்கிறானே இல்லையா? கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்ன்றார். ஜாமலமா அதுதான் கிறிஸ்மஸ். அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையலானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி
சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இப்போ மறுபடியும் வந்துட்டு நீ இப்போ கிருபை பெற்றவளாயிட்ட. கிருபை வந்துச்சா இல்லையா உனக்கு? இயேசு தான் கிருபை. அந்த கிருபையை தேவந்தன் கிருபைனா தேவநீதி துவித்ததல். பிதா ஆதாம் முழுவதும் கிறிஸ்து உனக்குள்ள பிறந்துட்டா. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். புரியுதாம்மா? உலகம் முழுவதும் ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறாங்க. நன்மை தீமறியதை சாகவே சாக கிடக்கிறாங்க. பாவத்தில், சாபத்தில், மண்டத்தில், தரித்திரத்தில். இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கு கனியே கொடுக்குறான். ஆதாமுக்குள்ள ஆதாம் வியாபாரம் நன்மை தீமறியத்தக்க கனியை தேவன் தனக்குள் அசுத்தாயில கருத்தரித்து பாவத்தின் பிள்ளைகளை பெற்று போடுறா. ஆதாம இயேசு பசுத்தாவில கருத்தரித்து தேவடைய புத்திரர்களை பெற்று போடுறாரு. அதுக்கு ஜீவ விஷயத்துக்கு நீ கொடுக்குறாரு. பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு நீங்கள் ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாச தேவடைய புத்திரராக இருக்கிறீர்களே. தேவடைய புத்திரனாக இருக்கணும், பிசாஸ் புத்திரனாக இருக்கக்கூடாது. நீங்கள் மறுபடியும் பிறவாட்டா தேவடைய ராஜ்யத்தை காண்பதில்லை. நித்திய பரலோகத்துக்கும் போக முடியாது. அப்போது ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவர்களாக மாறி பசுத்தாவி அசுவாது கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து தான் தேவன் தனக்கு ஆதாம் முழு அந்த கிறிஸ்துவத்துக்கு தேவ நீதி இயேசு சொல்லாமட்ட பரலோக ராஜ்யம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே, இந்த 2025 இந்த கிறிஸ்மஸ் டிசம்பர் நாட்களிலே கத்தாவே, இந்த முதல் செய்தியை ஆண்டு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லா ஆதாம் ஏவாள் வழியாக பாவத்தின் சம்பள மரணத்தில் எல்லா ஸ்திரீகளும் பிள்ளை பெறும்போது ஆதாம் ஏவாள்னு பேர் வைக்கிறாங்க. கிறிஸ்து ஆதாமுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லா ஆதாமுக்குள் ஆதாமின் சிந்தை மரணத்தின் பிள்ளைகளாக பிறகுது. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண். எல்லா கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ கிறிஸ்துக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆக மொத்தத்தில் நீ கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து நானே வழியோ சத்தியமோ ஜீவனம். அந்த ஜீவனில் தேவி நீதி தூக்கிதல் பரலோக ராஜ்யங்குது. அதை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்துக்கிறா பார் மரியாதை. அதனால தான் தேவதூதனே வந்து சந்திக்கிறான். கிருபை பெற்றவளே வாழ்க, பயப்படாதே, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் தேவடைய குமாரன் என்னப்படும். இது எப்படி பரிசுத்தாவி உண்மையில் நீ கிருபை பெற்றவளாக இருக்கிற. தேவன் தனக்கு ஆதாம் முழு தெய்வீக தன்மை அவளுக்குள்ள இருந்துக்குது. கிறிஸ்துவ சுபாவம் இருந்துக்குது. ஜோயே ஜீவன் அவளுக்குள்ள இருந்துக்குது. பிதா ஆதாம் முழு வருது. அசுத்தாய் போய் பசுத்தாய் அசுவாடி முதல் எழுத்தின்படி சரீரத்தில் கிறிஸ்து அவள் சரீரத்தில் உருவானா. இப்போது கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்பவேற்படு என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேற்படு பவுல் சொல்கிறார். கலாத்தியர் நிருபத்தில், எபேசு நிருபத்தில், கொரிந்தியர் நிருபத்தில், ரோமாபுரி பட்டணத்தில் அவர் எங்கு சுற்றிந்து புரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை இயேசுவை பற்றிய செய்தி. கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகணும். இல்லைன்னா பிசாசம் உங்கள்கிட்ட உருவாகினே இருப்பான். அதுக்காக கர்ப்பம் வேறுபடாது. கிறிஸ்துவனை உங்கள் பிள்ளைகள் உன் வாழ்க்கையில், உன் மனைவி, புருஷன், உன் பிள்ளைங்க சபை வாழ்க்கையில் அதுக்கு கர்ப்பம் வேறுபடு. தேவி நீதி தூது இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவரத்தை தேவி நீதி உயிர் ஆசுவாத ஐஸ்வர்யம் இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை கிறிஸ்துகள் எல்லாமே ஜீவ வாக்கு தத்துவங்க எல்லாமே நன்மையான பரலோக ராஜ்யம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். பாதாள அசுத்தாய் ஓடிடும், பசுத்தாய் இறங்கி பரலோக ராஜ்யத்தின் ஆசுவம், சமாதானம், சந்தோஷம், சுக இயேசு சாமண்ட வாக்கு தத்தெல்லாம் உனக்குள்ள பிறக்கும். இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் பவுல் சொல்கிறாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறார். சொன்னாரே இல்லையா பவுல்? பாவிகளும் பிரதான பாவியாக இருந்து செயின்ட்டு பவுலாக மாறிட்டான். கிறிஸ்துவெல்லாம் துன்பப்படுத்தி கொலகார பவுல் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். கிறிஸ்து அவனுக்கு அவன் மாபெரும் செயின்ட்டாக போய் உலகத்தையே கலக்கிற பவுலாக மாறிட்டான். சவுல் பவுலாக மாறி ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். இடைவிடாமல் கொடுக்கணும். எக்காலத்து கொடுக்கணும். சோர்ந்து போகாமல் கொடுக்கணும். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு சொல்லணும். அல்லேலூயா. இனி இயேசுவே இல்லை, பிசாசு எனக்கு ஆதாமின் பிறப்பு நன்மத்தை மறியத்தக்க என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் ஒரு நன்மார்க்கு நல்லவன் கேட்டான். நன்மத்தையும் மறியத்தக்க கணிப்பு சாகவே ஏதேன் தோட்டத்தில். நீ ஏதேன் தோட்டம் ஜீவாத்மா கிறிஸ்துக்குள்ள தான் இந்த ஏதேன் தோட்டத்தில் ஜீவ வச்சு கட்டில தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை நன்மத்தையும் அறியாது ஷாகவே ஷாவா ஹசுத்தாயில் கருது புலமுள்ள பாவத்தின் பிள்ளைங்க. இப்போ இயேசு கல்வாசி ஜீவர தேவன் தனக்கு ஆதம் அசுத பசு கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்குது. அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தில் பரலோக ராஜ்யம் வானத்தோடு சாகல அதிகாரமாகிறாரு. ஆனால் அந்த ஜாமன் பசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உலகெங்கு 816 கோடிக்கு அதிகம் ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறாங்க.
ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு உலகத்து ஜனங்களுக்கு ஆதாமுக்குள் பிறந்த நன்மை தீமறிய நன்மார்க்கு துன்மா சுயநீதி அநீதிய தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறு நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்லிக்கிறார். இயேசு ஜீவன் பரிபூர்ண பிதாகுமார் ஆதாம் முழுவது கோடா கோடிய வாய்நாள்லாம் இடைவிட எக்காலத்தும் கட்டவிக்கிற கத்தா பசுத்தாய் பூமி எங்கும் அசைவாடட்டும் கத்தாவே. மாம்சமான யாரும் பசுத்தாவை நேரிட்டு கிறிஸ்து உருவாகட்டும் கத்தாவே. இனி நானே இல்லை, இயேசுவே எனக்கு இயேசு தேவனீசு தேசு அவனோட பரலோக ராஜ்யம் பிதாக்குமான கோடா கோடிய அவன் இலக்கத்தை 8 கோடி ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு வானத்துக்கே பூமியின் மேலே மனுஷர் ரட்சிக்கப்படி இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவஸ்வர தேவி நீதி சுவைத்ததில் மாம்சமானே அவருக்கு பிதா ஆதாம் கட்ட வைக்கிறங்க அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இறக்கி அலையலையாய் கிராமங்கள் தோறும் பட்டணம் தேசம் வந்து பசுத்தாய் கட்ட வச்சு பூமி எங்கும் பசுத்தாய் அசைவாடி கிறிஸ்து தேவடைய பிள்ளைகள் அவனுக்கு கிறிஸ்துவ மாம்சமான அவருக்குள்ள இந்த கிறிஸ்துமஸ் 2025 கிறிஸ்துமஸ் உலகெங்கும் கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க. அது எல்லாருக்குள்ள பசுத்தாய் அசைவாடி கிராமங்களில் பட்டணம் தேசம் இயேசு எங்கும் சுற்றி இந்த பிசாசின் பலம் அவனே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து பிசாசின் பலம் அப்படி யாரும் விடியலாக்கி ரச்சித்தது போல இயேசு ஜீவன் பரிபூர்ண கோடா கோடியா பிதா ஆதாம் வாய்நாள்லாம் கூட இடையே எக்கால் அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி பூமி எங்கும் ரட்சிப்பு விடுதலை சுகம் பல ஜீவன் நிச்சயம் பரலோகராஜ் 2வது வரைக்கும் முழு உலகத்தை ஆதாயப்படுத்தும்படி இயேசு ஜீவன் பரிபூர்ண இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் முழு உலகத்தை கட்டவைக்கிறங்க தா கிராமங்கள் தோறும் பட்டம் தோறும் கதாவே நீ உலகத்துக்கு ஒலி, நீ பூமிக்கு உப்பு. இயேசு ஏற்று ஞானத்தால் திருவந்தில் பங்கெடுத்தா நீ உலகத்துக்கே ஒலி, நீ பூமிக்கே உப்பு. ஜீவஸ்வர ஜீவரத்னம் தேவி நீதி தூவித்தல் இயேசு கிறிஸ்துவின் ஆமட்ட வாக்கு தத்துவத்தை பிதா குமார் ஆதாம் முழுவது கோடா கூடிய கட்டவிருங்க தா இடைவிடாம என்ன அர்த்தம் அசுத்தாவெல்லாம் தோற்று பசுத்தாயிருக்கு மாம்சமான கிறிஸ்து உருவாகும்படி தேவதர் பசுத்தாவை அசைவாடும்படி ஜெபிக்கும் மாப்பிரியை கொண்டு வரும்படி ஜெபிக்க தா நீ அப்படியே செய்திருக்காரு நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியர் குழந்தைகள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடு. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி ஒரு சேனல், எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரிய ஏப்பிலை கொண்டு வருவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து நன்மைத்தையும் அறியத்தக்கவர்கள் நானே வடியும் சத்துவம் ஜீவனமாக இருக்கிறார். என் பிதா ஜீவனுக்குமான ஜீவனுடைய ஆவியான் ஜோயே ஜீவன் ஜீவ சர ஜீவன் அந்த ஜீவனில் தேவி நீதி துவித்தது. அந்த பிதாவுக்கு ஆதாம் முழுத்து கொடுக்கும்போது நீங்கள் கிருபை பெற்றவர்கள் பசுத்தாவிகள் மேல் நேலிட்டு நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகு கிறிஸ்துவ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் பெற்று நித்திய பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் கடைசி நாள் ஏப்பில் பங்கு என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். ஹாப்பி கிறிஸ்மஸ். அல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த செய்தி 6/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.